இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை மருத்துவர் அன்புமணி எதற்காக கொண்டு வராங்க? நம்ம மகளிருக்காக தான் கொண்டு வராங்க. அதே போல போதை பழக்கமா இருக்கட்டும், மது பழக்கமாக இருக்கட்டும், அதையெல்லாம் நம்ம ஒரே நாளில மக்களிடமிருந்து ஒழிச்சு கட்டிடலாம், அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வரலான்ற திடமான எண்ணத்தோட மருத்துவர் அன்புமணி இருக்கார். அவர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியில இருக்கிறார். தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும். அந்த கூட்டணியிலயும் நிறைய சகோதரர்கள் இருக்காங்க. எல்லாருமே உங்களுக்கு நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு? மக்களுக்கு நல்லது செய்யணும். இந்த டாஸ்மாக் கடையா இருக்கட்டும், போதை பழக்கம், இதெல்லாம் தமிழ்நாட்டை விட்டே ஒழிக்க வேண்டும். விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நம்ம பசங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும். படிச்ச பசங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்க வேண்டும். கடன் இல்லாத தமிழகம் இருக்க வேண்டும் என்பதற்காக நல்ல நல்ல திட்டங்களை வைத்துக்கொண்டு இந்த கூட்டணியில எல்லா சகோதரர்களும் தயாராக இருக்கிறாங்க. மருத்துவர் அன்புமணி உங்களோட தான் இருக்கிறாரு. உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார். அவரு 5 வருஷம் தான் அமைச்சரா இருந்தார். ஆனா இன்னி வரைக்கும் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் பயன்பட்டு இருக்கு இல்லையா? இன்னி வரைக்கும் 2009 இருந்து அவர் அமைச்சரா இல்ல. ஆனாலும் அப்ப 2005 கொண்டு வந்த 108 ஆம்புலன்ஸ் இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. 1350 ஆம்புலன்ஸ் டெல்லியில இருந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ஓட வச்சிருக்கிறாங்க. இந்தியா முழுக்க ஆம்புலன்ஸ் ஓடுது. அத்தனையும் மக்களுக்காக செய்யப்பட்ட திட்டம். இன்னி வரைக்கும் அதை யாரும் இழுத்து மூட முடியல. அந்த ஆம்புலன்ஸ் இன்னைக்கும் ஓடிட்டு இருக்கு. இப்படி நல்ல நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார் மருத்துவர் அன்புமணி. அவ கேட்கறதுலாம் ஒண்ணுதான், நீங்க சகோதரிகளாகிய நீங்கள் அனைவரும் மருத்துவர் அன்புமணி பின்னாலும் அவருடைய கூட்டணியில இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்கள் பின்னாலும் நீங்கள் இருக்க வேண்டும். இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய நல்லது செய்யணும். நல்லது செய்யறதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறதுக்கு இல்ல. என்ன அவங்க பொய் வாக்குறுதியில எத்தனையோ கொடுத்துட்டாங்க. வேலை கொடுப்போம், நகை கடன் தள்ளுபடி, வங்கி கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, இதெல்லாம் சொன்னாங்க. ஏதாவது தள்ளுபடி செஞ்சாங்களாமா? நகை கடன்லாம் தள்ளுபடி ஆச்சா? எல்லாரும் நகையெல்லாம் கொண்டு போய் அடக்க வச்சிங்களா? 5 வருஷம் முன்னாடியே மூட்டு கொடுத்துட்றேன்னாங்களா? கொடுத்துட்டாங்களா? இல்ல இல்ல, கொடுக்கவே இல்லை. அதான் பொய் வாக்குறுதி. இப்ப என்ன புதுசா வேற வாக்குறுதி கொடுப்பாங்க, அதையெல்லாம் நம்பி ஏமாந்து விடாதீங்க. மறுபடி அவர்களுக்கு வாக்களித்தீர்கள் என்றால் அவங்க என்ன பண்ணுவாங்க? நம் பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாக மதுவையும் போதை பழக்கத்தையும் கொடுத்து நம்ம தமிழ்நாட்டையே அவங்க ஒரு தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தையே மாத்திடுவாங்க. உங்க பிள்ளைகளோட தலையெழுத்து நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் தெளிவா முடிவெடுக்கணும். ஊர்ல போய் சொல்லுங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லுங்க. தப்பு, அவங்க ஏமாத்துறாங்க, காசு கொடுத்து ஓட்டு வாங்க பாக்குறாங்கன்ற விஷயத்த நீங்க விஷயம் தெரிஞ்சிட்டீங்கல்ல, ஊர்ல போய் சொல்லுங்க. சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அன்புமணி அண்ணன் நிறைய விஷயம் எல்லாம் நமக்கு செஞ்சிருக்கிறாரு. இன்னும் நிறைய நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், பசங்களுடைய நல்ல வாழ்க்கையை உறுதி செய்ய வேண்டும் என்றால் இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் மருத்துவர் அன்புமணி, உங்க அண்ணன் அன்புமணி பின்னாலே அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் சொன்னது புரிஞ்சுதாமா? சட்டமன்ற தேர்தல்னா எப்ப வருது? எக்ஸாம்லாம் முடிச்ச உடனே வந்துடும். ஏப்ரல் மாசமோ இந்த வெயில் காலத்துல தான் வரும். இன்னும் 2 மாசத்துல சட்டமன்ற தேர்தல் வருது. தெளிவாக மகளிர் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். உங்களை காப்பாத்துறதுக்கு வெளில யாரும் வரமாட்டாங்க. உங்க கூட இருக்கிற உங்களுடைய அண்ணன் தம்பி தான் வருவாங்க. அப்படிப்பட்ட அண்ணன் தம்பி யாரு உங்களுக்கு? உங்க அண்ணன் அன்புமணி தான் உங்க கூடவே இருக்கிறாரு. அவர் சார்ந்து இருக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களும் உங்களோட தான் இருக்க போறாங்க. உங்களுக்காக தான் உழைக்க தயாராக இருக்கிறார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க.